இந்த படத்தை பார்க்குறதுக்கு டைரக்டர் கிஷோர் வந்து என்னை கூப்பிடும்போதே வந்து சார் உங்களுக்கு நிச்சயமாக இந்த படம் பிடிக்கும், ஏன்னா இந்த படத்தோட ஹீரோ பேர் வந்து கார்ல் மார்க்ஸ் அப்படின்னு சொன்னார். ஸோ அப்படி வந்து படம் பார்க்கும்போது நிஜமாக மனசுக்கு நெருக்கமான ஒரு படமாக இருந்தது, பிடிச்சிது. ரொம்ப எளிமையான ஒரு சாதாரணமான ஒரு படம், ரொம்ப எளிமையான கதை. ஆனால் இந்த படம் பேசக்கூடிய வேல்யூஸ் வந்து இன்றைக்கி இருக்கிற சூழலில் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்குறேன். ஒரு டிவி ஷோவை பார்த்து மனுஷங்க சண்டை போட்டுக்கிறத பார்த்து ரொம்ப ஜாலியாக கொண்டாடிட்டு இருக்கிற ஒரு சமூகத்தில் 2 கிரிக்கெட் கேப்டன், 2 நாட்டோட கிரிக்கெட் கேப்டன் கை கொடுக்காமல் இருக்கிறத தேசபக்தின்னு பேசிகிட்டு இருக்கிற ஒரு சூழலில் இந்த மாதிரி வேல்யூஸ் பேசுகிற படம் வந்து ரொம்ப முக்கியமாக எனக்கு தோணுது. லவ் யூ பிரதர், தேங்க்யூ. பார்த்துட்டேன், ரொம்ப முக்கியமான படமாக இருக்கும், நிச்சயமாக நல்ல படம். எல்லோரும் அதான் அடுத்த வருஷம் எப்படியும் ட்ரம்ப்புக்கு நோபல் கொடுக்குறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி படத்தை எல்லாம் பார்த்துடணும். ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க 2 பேருமே, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ பிரதர். ரொம்ப அதாவது காமெடியன், கதைநாயகன் அந்த மாதிரிலாம் இல்லாமல் எல்லா கேரக்டருக்கும் நடிப்பை கொடுக்கறது இருக்குல்ல, வடிவேலு மாதிரி, ரகுவரன் சார் மாதிரி, அந்த மாதிரி வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கீங்க. விஜய் நீங்களும் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க, சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அதேமாதிரி கேமராமேன் சுதர்ஷன், அப்புறம் சந்தோஷுடைய சிஷ்ய பிள்ளை பிரணவ், நீ வந்து உண்மையாக வந்து சந்தோஷுடைய பேரை காப்பாற்றிட்ட. தேங்க்யூ. நானும் சிவா மாதிரி கைத்தட்டல் தான் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதான் பிரணவ் ஆக்சுவலாக நானும் சிவாவும் பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த மாதிரி நம்ம இப்போ போகும்போது கேலப்பாக ஆரம்பிக்கணும்னா நம்ம பிரணவ் தான் ஃபஸ்ட்டு பேசுகிறோம். இல்லை உண்மையிலே படத்தில் வந்து சாங்ஸு இல்லை, அதனால தான் அவங்க சாங்ஸை தனியாக போடல. ஆனால் படத்தில் ரீரிகார்டிங் பதில் ஒரு 3 சாங் மாதிரி அங்கங்கே வருது. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க, சூப்பர். அப்புறம் தான் தெரியும் சந்தோஷோட அசிஸ்டன்ட் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அந்த படம் பார்த்துட்டு இப்போ தான் வரேன். அந்த படம் பார்க்க போகிறப்போ 2 பேர் வாசலில் எல்லாரையும் வரவேற்றிருந்தாங்க டைரக்டரோடு சேர்ந்து. எனக்கு அவங்கள அறிமுகம் கிடையாதுன்றோம். அப்போ யார் இவங்கன்னு கேட்கும்போது தேவன் துரைன்னு சொன்னாங்க. உண்மையிலே அவங்களுடைய உழைப்பை பாராட்டணும். ஏன்னா எல்லாரும் ரிசீவ் பண்ணி உட்கார வச்சு படத்தை காமிச்சு அப்புறம் அங்கேருந்து இங்கே வந்து ஆடியோ ஃபங்க்ஷனே வந்து எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நின்றுட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப இன்வால்வாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு கிஷோர், டைரக்டர் கிஷோர் வந்து எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். அவரை நிறைய இடங்களை சந்திச்சிருக்கேன், பேசியிருக்கேன். அப்போ அவர் சினிமா பற்றி பேசுறது, அப்புறம் திரைக்கதையை பற்றி பேசுறது, அந்த நுணுக்கங்களும் பேசும்போது ரொம்ப வியப்பாக இருக்கும். அவர் இந்த ஒரு படம் பண்ணியிருக்கேன் சார், பார்க்க வாங்க அப்படின்னு போய் பார்த்தேன். ரொம்ப எல்லாரும் சொல்லிட்டாங்க படத்தை பற்றி, ரொம்ப அருமையான ஒரு படமாக பண்ணியிருக்காரு. பொதுவாக அந்த முனிஷ்காந்த் சாரை பற்றி சொல்கிறாருந்தா, நான் வந்து இப்போ இல்லை, நான் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி, அப்போ அவர் நல்ல பிரபலமாக, இப்போ இருக்கிற மாதிரி அப்போ பிரபலமாக நடிகர் தான். சாலிகிராமத்தில் நான் போயிட்டுருக்கேன், காரில் போயிட்டுருக்கேன். அப்போ அவர் ஒரு கேரி பேக்கோட, இது கிட்டத்தட்ட இந்த டைம் இருக்கும், அவர் நடந்து போயிட்டு இருந்தார். இவர் எங்கே போயிட்டுருக்காரு, என்ன வாங்கிட்டு போயிட்டுருக்காரு, சாப்பாடு வாங்கிட்டு போயிட்டுருப்பாரா இல்லை என்ன வாங்கிட்டு போயிட்டுருப்பாருன்னு நான் யோசித்தேன். இந்த இதே ரோடு அருணாச்சலம் ரோட்டில் போயிட்டு இருந்தார். அவர் இந்த படத்துக்கு சரியான தேர்வு. ஒரு மிடில் கிளாஸுடைய ஃபேமிலி மேன் எப்படி இருப்பார்ன்றதை கரெக்டாக அவர் படத்தில் வந்து அழகாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். பொதுவாக மிடில் கிளாஸ் ஃபேமிலின்றவங்க வந்து இந்த ஃபங்க்ஷன் டயத்தில் இந்த தோரண மாலை அப்புறம் பூஜை பொருள்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வருவாங்க. அது ஒரு சீனாக பண்ணியிருந்தீங்க கிஷோர், ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சீன். எனக்கு வந்து கொடுப்பார் வீட்டில் ஒய்ஃப்ட்ட. ரொம்ப அருமையான ஒரு படமாக இருந்துச்சு. எப்போவுமே மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க வந்து ஒரு கனவோடு இருப்பாங்க, நமக்கு ஏதாவது ஒன்று கிடச்சிடாதா, நம்ம பிரச்சனையெல்லாம் அதில் சால்வ் ஆகிடாதா, இதுக்கப்புறம் நம்ம வேறு மாதிரி வாழ்க்கை வாழ மாட்டோமான்னு ஒரு கனவும் ஒரு ஏக்கமும் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த கனவும் ஏக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிடில் கிளாஸ் ஒருத்தருக்கு, மிடில் கிளாஸ் இருக்க ஒருத்தனுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை அவன் தவற விட்டுருந்தான். அந்த வாய்ப்பு தவற விட்ட வாய்ப்பு மறுபடியும் அவன் கிடைக்கிறதுக்காக அவன் படம் முழுக்க போராடுறான். அந்த வாய்ப்பு அவனுக்கு கிடைச்சதா கிடைக்கலையா, கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன முடிவெடுத்தான்றதான் இந்த படத்தோடைய ஒரு லாக் லைன் ஸ்டோரியும் சொல்லலாம். ஸ்பாயில் பண்ணல, கரெக்டாக இதுதான் கதை. அதை ரொம்ப அருமையாக நரேட் பண்ணியிருந்தாரு. நமக்கு படம் பார்க்குற நமக்கு அடுத்து என்ன வரும் என்ன முடிவெடுப்பாப்புல அப்படின்னு நமக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. இல்லை கடைசி யாரோ சொன்னாங்க, கடைசி 40 நிமிஷம் அப்படி கண்கலங்க வச்சதுன்னு. கரெக்ட், சூப்பர். அதில் வந்து அவருக்கு அது கிடைச்சதுக்கப்புறம் அவர் ஒரு டைலாக் ஒன்று வச்சுருந்துருப்பாங்க. ஃபுல்லாக அது வேணும்னு நான் தேடிகிட்டே இருந்தேன், ஆனால் கிடைச்சதுக்கப்புறம் இவ்வளோ தானே அப்படின்னு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவார் இடம். அந்த இடத்துல அப்படி கொஞ்சம் கண் கலங்கிச்சு. அதுக்கப்புறம் படத்தில் நடித்த எல்லாருமே அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக அன்புராணி, அதான் நம்ம விஜயலட்சுமி அவர்கள்
அதான் சொல்ல வந்தேன். அவங்கள வந்து படத்தில் பேர் அன்புராணி, ஆனால் இந்த ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஃபோனில் வந்து சந்திரமுகின்னு அவர் நம்பரை ஃபீட் பண்ணி வச்சிருக்காரு. அந்த அளவுக்கு டெரர் அவரை பொறுத்த வரைக்கும். இவங்க படத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. இப்போ சமீபத்தில் இன்டர்வியூவில் நான் இனிமேல் நடிக்க மாட்டேன், இதுதான் லாஸ்ட் இன்டர்வியூ சொன்ன மாதிரி இருந்துச்சு. நான் கூட சொன்னேன், அதெல்லாம் பண்ணாதீங்க, இந்த படத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய படம் வரும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் படத்துடைய ஒளிப்பதிவாளர் சுதர்சன் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க பிரதர், சூப்பராக இருந்தது. நீங்களும் க்யூட்டாக இருந்தீங்க நீங்கள் பேசுகிறப்போ. அதுக்கப்புறம் எடிட்டர் அவரும் நல்ல, இந்த படத்துக்கான எடிட்டிங் கரெக்டாக பண்ணியிருந்தீங்க, சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. அப்புறம் ஆர்ட் டைரக்டர் சார், நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய திரையான செட்டுனே தெரியல, நான் லைவ் லொக்கேஷன் எடுத்திருக்கீங்கன்னு நினச்சேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஓவரால் இந்த பட டீம் வந்து ரொம்ப கடினமாக உழைச்சிருக்காங்கன்றது படத்தில் தெரியும். இந்த படம் நிச்சயம் ஒரு மாபெரும் வெற்றி அடையும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மேடையை நான் பார்க்குறதுல. பத்திரிகை ஊடகத்துறையவும் எங்களெல்லாம் வாழ்த்தி வளர்த்துக்கிட்டு இருக்கிற ரசிக பெருமக்களையும் எல்லோரும் இந்த வேலையில் நான் நன்றி அன்பையும் தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருமே டெலிவரி சார் சொல்கிறாங்க, நானும் சொல்லிடுறேன் கடமைக்கு. சத்தி சார் அவர்களுடைய படத்தில், உரிமையின் படத்தில் நான் பாடியிருக்கிறேன். இந்த ஆக்சிஸ் கம்பெனிக்கும் எனக்கும் உரிமையில் ஆரம்பித்து இன்னைக்கு மிடில் கிளாஸ் வரைக்கும் வந்திருக்கு. கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த அற்புதமான வாய்ப்பை எனக்கு வழங்கிய எங்கள் சந்தோஷ் சாருடைய பற்றையிலிருந்து வந்த அருமை தம்பி பிரணவுக்கு நான் நெஞ்சார்ந்த நன்றி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். பொதுநலமாக நீங்கள் நிறையா படம் மியூசிக் பண்ண வேண்டிக்கிறேன். சுயநலமாக எல்லா படத்துலையும் என்னை பாட வைக்கணும்னு வேண்டிக்கிறேன். எங்களெல்லாம் வாழ்த்தி எங்களுக்கு நிறைய சொல்லி கொடுத்து எங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கிற எங்களுடைய சிற்பி சந்தோஷ் நாராயண சாருக்கு என்றைக்கும் குடும்பத்து சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தில் நான் பாடின பாட்டை எழுதின பாடலாசிரியர் மோகன் ராஜாவுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாத்துக்கும் அன்பை வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பாடியிருக்கிற பாடகர்கள் எல்லாத்துக்கும் நன்றி. எங்களை எல்லாத்தையும் வளர்த்துக்கிட்டு இருக்கிற ரசிகர்களுக்கு எப்போதுமே எங்களுடைய நன்றி. ஆனால் ஒரு 2 பேரையும் அந்த பாட்டை பாடிட்டீங்கன்னா நாங்கள்லாம் இது வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் இதில் போய் பாட்டு பாட சொல்லி லீக் பண்ண சொல்கிறாங்களே, பரவாயில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பாடலாமா கேட்டேன். அப்படியா? நான் இசையமைப்பாளரோட ஒப்புதலோடு அதெல்லாம் பாடலாமா? அப்போ நான் பாடணும்னா நான் வந்து என்னோட அவர் சேர்ந்து பாடினாருன்னா கொஞ்சம் பெரிய சத்தத்தை ப்ரோ. அதாவது ஒன்றுமே இல்லை, இந்த பாட்டை நல்லா எழுதியிருக்கிறாங்க. அதை நாங்கள் எந்த பட்டிலேருந்து வந்திருக்கோம்னு நிரூபிக்கிற மாதிரி மியூசிக் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு பல்லவி தான் பாட போகிறேன், ஆனால் அந்த பல்லவியே ஒரு ஃபுல் பாட்டு மாதிரி இருக்கும். இவ்வளோ லென்த்தாக எப்படி ஒரு பல்லவி இவ்வளோ அழகாக சூப்பராக மனசில் இறங்குறது மாதிரி அதுக்கு மெட்டமைக்க முடியும் அப்படின்னு சூப்பராக பண்ணியிருக்கிறாரு பிரணவ். அதே மாதிரி அதுக்கு கப்பு கொடுக்குற மாதிரி என் நண்பர் மோகன் ராஜா சரியான வார்த்தைகள் எழுதியிருக்கிறாங்க. நான் அந்த வேலையில் 2 பேருக்குமே நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பில் 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 பில்லோ பில்ஸ் பிரச்சனையில் பார்ப்போம் பிளஸ் என்ன கேளு பாஸ், நாங்கெல்லாம் மிடில் கிளாஸ் கொசுவோட ஃப்ரெண்ட்ஸை போட்டு சில நாள் தூக்கத்தை விட்டு ஃபேனோட சத்தம் கேட்டு படிப்போமே புதுமெட்டு. ஆனாலும் இந்த லைஃப் தான் கெட்டுன்னு சொல்வோம், மரக்கோட்டை கட்டி கிங்க வாழ்வோம், இருப்பதை வச்சுக்கிட்டு மச்சு சிரிக்க ட்ரை பண்ணும், மனம் பாரு தெளிவான குழப்பம் நாங்க. ஆனா எங்க லைஃபே ஜோரு சர்தாம்போன்னு லைஃபை ஓட்டும் கேங்குங்கோ, சலிப்பெல்லாம் சமாளிச்சு சக்சஸ் பண்ணும் டீமுங்கோ, வந்தாலும் வரலனாலும் நாங்க ஆல்வேஸ் வெயிட்டுங்கோ, மிடில் கிளாஸ் சேலஞ்ச் எல்லாம் கையை விடவும் ஹைட்டுங்கோ. எவ்வளோ பெரிய பல்லவி பாருங்க. நன்றி. உண்மையிலே இந்த ஸ்டுடியோக்குள்ளே போய் பாட்டை கேட்டவுடனே சாருடைய ஞாபகம் தான் வந்துச்சு. ஏன்னா நாங்கள்லாம் சினிமாவில் வர்றதுக்கு முன்னாடி இண்டிபெண்டனாக எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படிங்கிறத சாரோட பயணித்து நான் பக்கத்தில் இருந்து பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். பட்டையை உருவாக்கி கொடுத்தவருக்கும் பட்டையில் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி. இந்த படத்தை 21ஆம் தேதி போய் எல்லோருமே திரையில் பார்த்து எங்களை வாழ்த்தணும்னு வேண்டிக்கிறோம்.